நல்லா குளு குளு கூலா இருக்கு நம்ம ஊர் அப்படியே சாயங்காலம். சும்மா ப்ரீஸியா, ஜாலியான்ற மாரி. இன்னும் 1 மாசம், 1 1/2 மாசம். அதுக்கப்புறம் மூஞ்சிலே அடிக்கும் பாருங்க. ஐயோ! அப்பதான் நம்ம ஃபாரின் கண்ட்ரி லைக் பெங்களூர்லாம் போயிடணும். 92.7 பிக் எஃப்எம்ல சாயங்கால நேரத்தில ஜிலு ஜிலிச்சுக்கா இருக்கிற பாலாஜியோட நீங்க கேட்டுன்னு இருக்கிறது டேக் இட் ஈஸி. சாயங்காலத்துலேருந்து புது வருஷம் ஆரம்பிக்கும் போதே நம்ம என்னெல்லாம் அசக்கத்துக்காம சக்கர சிக்கான உளறிட்டேன்னு அர்த்தம். என்னெல்லாம் அசட்டுத்தனமா பண்ணுவோம். அதுக்கப்புறம் எப்படிலாம் அதை நோச்சு பார்த்தா சிரிப்பு வரும் அப்படின்றதெல்லாம் பேசினுக்கிறோம். அந்த வகையில் அத்துது என்ன தெரியுமா? இந்த வருஷம் ஆரம்பிச்ச இந்த 1ஆம் தேதி கூட கிடையாது. எல்லாம் டயர்டா இருப்பாங்க, தூங்கிடுவாங்க. ஆனா இந்த 2ஆம் தேதியிலேருந்து கிட்டத்தட்ட முதல் 15 நாளைக்கு ஒரு குரூப் சுத்தும். யார் இந்த குரூப் அப்படின்னு சொன்னா, ஃப்ரெஷ்ஷா நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்துட்டு அதை ஃபாலோ பண்றதுக்காக பிரகீர பிரயத்தனம் செய்யற ஒரு நான்சென்ஸ் குரூப். எதுக்குடா சே நல்ல விஷயம் தானேன்றீங்களா? இதுங்கெல்லாம் பண்றதெல்லாம் தாங்க முடியாது. 2ஆம் தேதி அன்னைக்கே ஒரு புது சைக்கிள் வாங்கிட்டு வந்துருங்க. வாங்கிட்டு வந்து அப்படியே சைக்கிளிங் நான் இந்த ரெசல்யூஷனா நியூ இயர்க்கு சைக்கிளிங் பண்ணணும்னு இருக்கேன். டெய்லி 2 ஹவர்ஸ் சைக்கிளிங் பண்ணி என் பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு மேல அந்த சைக்கிளை ஓரமா வச்சு அது துருப்பிடிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இந்த வருஷம் கடைசியிலே OLXல போட்டு வித்துருவாங்க. இன்னொரு குரூப் செம சுறுசுறுப்பா போயிட்டு ஏதாவது ஒரு ஜிம்மோட ஆனுவல் மெம்பர்ஷிப் 11,000 rupees ஒன்லி ஃபார் த நியூ இயர் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் 4 வார்த்தை கோர்வையா இங்கிலீஷ்ல பேசி ஏமாத்தி சேர்த்து விட்டுருப்பான். அந்த 11,000 ரூபாய் கட்டி முதல் 2 வாரத்துக்கு செம்மையா அப்படியே ஜிம்முக்கு போறதுக்காக அதுக்கு ட்ராக்ஸ் தனியா வாங்குறது, ஷூ தனியா வாங்குறது, கிளவுஸ் வேணும். ஏன்னா கையெல்லாம் வந்து ரொம்ப ரஃப் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்குறது எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பொங்கல் லீவுக்கு போக விட்டது தான். அதுக்கப்புறம் எப்போ ஜிம்முக்கு போவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அவன் தான் மெம்பர்ஷிப் எடுக்கிறது. குவிட் ஸ்மோக்கிங் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்க ரெசல்யூஷன்ஸ். ஆனால் இப்போலாம் யாராவது எடுக்கிறாங்களா என்ன? அப்படிதான் நான் நினச்சிருந்தேன். ஆனால் நானும் பஞ்சு மிட்டாய் இன்னைக்கு ஆஃபீஸ் ஃபுல்லாக ரவுண்ட் வச்சு பார்த்ததில்ல. எங்கள் ஆஃபீஸ்லேயே ஒரு 4-5 பேர் வந்து செம்மையா இது மாதிரி தத்தக்கா பத்தக்கான்னு எடுத்து ஒருத்தன் இன்னைக்கு ஆஃபீஸ் சைக்கிளில் வந்திருக்கான். அவன் எங்கேருந்து வரான்? தொரப்பாக்கத்துலேருந்து. எத்தனை நாள் தாங்க? இன்னைக்கு ஒரு நாள் இருக்கும், நாளைக்கு ஆஃபீஸ் லீவா, அதனால நாளைக்கு வர மாட்டான். திங்கக்கிழமை அன்னைக்கு பார்த்தா இல்லை ஆக்சுவலி ஐ வாஸ் திங்கிங் யோசிச்சு பார்த்ததுல நாட்டு நலன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு சிவாஜி படத்தில் சொல்கிற சொட்ட அங்கிள் மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் அதோட அப்படியே சந்தோஷமாக முடிஞ்சிடும். ஸோ நியூ இயர் நாளே நம்ம பண்ணுற தத்தக்கா பத்தக்கா விஷயங்கள் இவ்வளோதானா, இல்லை இதுக்கப்புறம் எதா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பஞ்சு மிட்டாய் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் யோசி எதுவும் இல்லைன்னா வேறு ஏதாவது பேச ஆரம்பிச்சிடும். ஓகே அங்கிள், நீ இதே மாதிரி நீங்கள் ஏதாவது ரெசல்யூஷன் எடுத்துருக்கீங்க? வேணா சொல்ல வேணா. 92.7 பிக் எஃப்எம்ல டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி.